வணக்கம். ஒரு முக்கியமான பதிவு. என்ன பதிவுனா, நீங்கள் பார்க்குறது நல்ல தங்கா கோவில். நல்ல தங்கா கோவில்னால் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த நல்ல தங்கா கோவிலில் என்ன ஒரு சிறப்புனா, இந்த தாய் நம்மளோட இருந்து வாழ்ந்து சலசமாதியாக ஆகின ஒரு தாய். 7 குழந்தைகளை தண்ணியில் தள்ளி இவங்களும் அந்த தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஜலசமாதின்னு சொல்லுவாங்க. அவங்கள தூக்கிட்டு வரும்போது இந்த எல்லையில் காளி கோயில் இருந்தது. இந்த எல்லையில் ஊரில் வச்சு வணங்குற காளி கோயில் இருந்தது. இந்த காளி கோயிலையே என்ன விஷயம்னா, இந்த காளியோட இந்த அம்மாவும் காளி ஆயிடுச்சு. இறைவனையே காட்சி கொடுத்து என்னம்மா வேணும்னு கேட்கும்போது, இந்த நான் இறந்தவங்க திருப்பி உருவாக்கப்பட்டால் அது பூமி தாங்காது, அதனால் நான் உங்களே வணங்குற அளவுக்கு எல்லோருக்கும் நல்ல வழிகாட்டியாக இருப்பேன்னு சொல்லி இந்த காளி தேவி உருவம் எடுத்து காளியாக இருக்கிற ஒரு அம்மா தான் இந்த நல்ல தங்கா. இந்த குழந்தைகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. இதில் 4 குழந்தை, அதாவது 4 ஆம்பளை பிள்ளை 3 பொம்பளை பிள்ளை, 7 குழந்தைகளையும் கொன்று தண்ணே அழிச்சுக்கிட்ட ஒரு நல்ல தங்கா கதை நான் சொல்ல எவ்வளோ கடமைப்பட்டிருக்கேன். நல்ல தங்கா மாரி வாழ்ந்தாலே அந்த பெண்ணு பத்தினி சாபம் பத்தி எரியும்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த தாய் ஒன்று. இதில் என்னன்னா, மேலே இருக்கிறது காளி முகம், கீழே இருக்கிறது நல்ல தங்கா வடிவம், ராணி வடிவம். இதுதான் இந்த கோயிலோட வரலாறு. இதில் என்ன விஷயம்னா, நல்ல தங்கா கதையை யூடியூப்பில் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. இப்போ நானும் உங்களுக்கு அதை எடுத்து போட்டிருக்கேன். இந்த நல்ல தங்கா கதைன்னு ஊருக்காரவங்க பேசுனது போட்டிருப்பேன். எடுத்து கேளுங்க, உண்மையான கதை. இதில் என்ன அடுத்தபடியானா, இந்த இடத்துல நல்ல தங்கா காலியாக இருந்து தனியாக இருந்து இந்த இடத்துல பெரிய முக்கிய ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கும். அது நல்ல தங்காவோட கணவரோட சமாதி. இது இந்த இடத்துல அந்த குழந்தைகள், நல்ல தங்கா குழந்தைகள் உள்ள சமாதி இங்கே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா உள்ளதான் காளியோடு இருக்குது. இங்கே காளியும் நல்ல தங்காவும் 2 காளி இருக்கிற ஒரு கோயில் தான் நல்ல தங்கா கோயில். இது எங்கே இருக்குன்னா, சதுரகிரியில் காசி விஸ்வநாதன் கோவில் எப்படி போகணுன்னு கேளுங்க. இல்லை நல்ல தங்கா கோயில் எப்படி போகணும்னு சதுரகிரியில் பத்ராயப்பில் கேளுங்க. பத்ராயப்பில் கேட்டுட்டு இதில் உள்ள ஃபோன் நம்பருக்கு யாருக்காச்சும் ஒரு நபருக்கு அடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு